அனைவருக்கும் வணக்கம். மலையகத்தில் பல்வேறுபட்ட பிரதேசங்கள் பாதிக்கப்பட்டு வண்ணம் காணப்படுகின்றன. அனர்த்தத்தினால் ஒவ்வொரு முறையும் மலையகத்தில் ஒரு கொத்தான உயிர்கள் பறிப்போய் கொண்டே இருக்கின்றன. இந்த பறிப்போன உயிர்களுக்கான செய்திகள் மாத்திரம் அந்த நேரத்தில் மாத்திரம் அதை பேசு பொருளாக காணப்படுகிறது. இதை எத்தனை சமூகங்களும் எத்தனை அமைப்புகளும் சிவில் அமைப்புகளும் அதனை கருத்தில் கொண்டு அந்த நேரத்தில் உதவுவதற்காக பல்வேறுபட்ட வேலை திட்டங்களை கொண்டு நகர்த்துகின்றன. ஆனால் அந்த வேலை திட்டத்தின் ஊடாக அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட உண்மையான மக்களுக்கு நிவாரணம் போய் சேர்ந்ததா என்பது ஒரு கேள்விக்குறியாக காணப்படுகின்றது. ஆனால் இம்முறை அனைத்து அமைப்புகளும் வீதிக்கு இறங்கி தனக்கு முடிந்த உதவிகளை மக்கள் வசம் கொண்டு சேர்ப்பதற்காக உதவிக்கரங்களை நீட்டிய வண்ணம் காணப்படுகின்றன. இதில் என்னால் முடிந்த உதவிகளை யாழ்ப்பாணத்தில் இருந்து மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதற்காக நான் ஈழத்தமிழ் கலைஞர் ஒன்றியத்தின் ஒரு உறுப்பினராக மலையக பிராந்தியத்தின் ஒருங்கிணைப்பாளர் என்ற ரீதியில் எனது வேண்டுகோளுக்கு அமைய ஈழத்தமிழ் கலைஞர் ஒன்றியத்தின் மத்திய குழு அன்பே சிவம் அறக்கட்டளை சுவிஸ் அருள்மிகு சிவன் கோயில் சைவ தமிழ் சங்கத்தின் ஊடான இடங்களுக்கு கொண்டு சேர்த்தது என பெரும் மகிழ்ச்சி. தொடர்ந்தும் எனது நிவாரண பணி தொடரும். நமக்கு இன்று இல்லை எனில் நாளை அந்நிலை நமக்கே வரலாம். சரியா? அந்த அனர்த்த நிலை நமக்கே வரலாம். அதனால உங்களுக்கான முடிஞ்ச உதவிகளை உண்மையா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு எல்லாம் முழு மூச்சோட ஈடுபடுவோம். நன்றி.